வெல்கம் டு அவர் குருவேல் கிரியேட்டிவிட்டிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோ EasyEDA சர்க்கியூட் டிசைனிங் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்குரிய வீடியோ தான் இது. நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டனில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கும் தரேன், ஓப்பன் பண்ணி EasyEDA சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் EasyEDA சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. இப்போ நமக்கு EasyEDA சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க, எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஒரு டைட்டில் கொடுக்கேன், LED சர்க்கியூட்னு கொடுக்கேன். இப்போ நம்ம LED சர்க்கியூட்டு கொடுத்தாச்சு. LED சர்க்கியூட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம LED சர்க்கியூட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம்னா தான் நமக்கு இது மூவ் ஆகும். மித்த இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணோம்னா இது மூவ் ஆகாது. ரைட் கிளிக் பண்ணிட்டேவும் ட்ராக் பண்ணோம்னா மூவ் ஆகும். நீங்கள் எக்ஸ்டர்னல் மவுஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லேப்டாப்பில் இன்டர்னலில் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஆப்போசிட் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஃபஸ்ட்டு வரையத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வயரிங் டூல்ஸு, இதெல்லாம் வயரிங் டூல்ஸு. இது பார்த்தீங்கன்னா வயர் இதை நம்ம கனெக்ஷன் கொடுக்க யூஸ் பண்ணுவோம். இது VCC பாசிட்டிவ் கிரவுண்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிராயிங் டூல்ஸ். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் தேவை, இல்லை இமேஜ் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி எதனால ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேலு, ஒரிஜினல் சைஸு, இல்லை லைன்லாம் ட்ரா பண்ணணும்னா இது மூலமாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஒரு சர்க்கியூட் எப்படி வரைகிறேன்னு பார்ப்போம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு LED ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எரிய வைக்கிற சர்க்கியூட் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். எப்படி வரைகிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த சைடில் EE லைப்ரரி அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே நமக்கு இப்படி வரும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு LED எரிய வைக்கணும்னா நமக்கு வந்து பவர் சப்ளை முக்கியமாக தேவை. பவர் சப்ளைக்கு நீங்கள் இந்த பேட்டரி செலக்ட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணிக்கிறலாம், இல்லை VCC கிரவுண்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம பேட்டரி செலக்ட் பண்ணியாச்சு. இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். அடுத்து மறுபடியும் நமக்கு வரும். இன்னொரு பேட்டரி சோர்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு LED சர்க்கியூட் செய்கிறதுக்கு இன்னொன்று என்ன தேவைன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஒரு LEDக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து இதையும் ரொட்டேட் பண்ணனால அதே ஸ்பேஸ் கீ ரொட்டேட் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். திருப்பி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது போயிடும். இப்போ நம்ம ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு LED தேவை. LED வந்து இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இந்த மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா SMD. இது 3mm LED, இது 5mm LED. நான் 5mmல ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ ரெட் கலர் LED நம்ம எடுத்தாச்சு. இதே நம்ம ரொட்டேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கீழ் பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேட்டரியோட நெகட்டிவ் கீழ் பக்கம் தான் இருக்குது. வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல இதாயிரும். இப்போ உங்களுக்கு இன்னொரு LED வேணுனாலும் மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம 2 LED எப்படி வச்சு இது பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ நமக்கு சர்க்யூட் தேவையான பொருள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த ஆர் ஆக்சியல் 0.4 சிஆர் 2032 பேட்ரி, அடுத்து இந்த எல்இடிலே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதெல்லாம் நமக்கு கீவேர்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிக்கிட்டே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வயரிங் டூல்ஸ் யூஸ் பண்ணணும் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வயரிங் டூல்ஸில் வயர்ன்னு இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் தெரிகிற இடத்துல இருந்து கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தெரியும், அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிடுங்க. அடுத்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் தெரியும், அந்த பாயிண்ட்லேருந்து கொண்டு போய் இந்த இடத்துல நமக்கு எல்இடி கீழே வரணும். அப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் எல்இடியோட ஜாயிண்ட் பாயிண்ட் கிடைக்கும். பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெகட்டிவ்லேருந்து மறுபடியும் பாசிட்டிவ் போகணும். எல்இடியோட ஒரு நெகட்டிவ்லேருந்து ரெண்டாவது எல்இடி பாசிட்டிவ் போகணும். அப்போது ஒரு கிளிக் பண்ணி இன்னொரு கிளிக் பண்ணி அந்த நெகட்டிவ் பாசிட்டிவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடைக்கிற இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாத்தே சர்க்யூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா ஃபுல்லாக உள்ளே கூடி வரும். இப்போ அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட், ரெண்டாவது எல்இடியோட நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் போகணும். இப்போ இது பண்ணியாச்சு. நம்ம இது மாதிரி கொடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா பேட்டரியோட ரெண்டாவது பாயிண்டில் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வேல்யூலாம் நம்ம எடிட் பண்ணணும். இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 வோல்ட் கொடுத்துக்குறோம். 6 வோல்ட் டைப் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா R1 இதில் வந்து நம்ம 1K கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். எத்தனை கேனாலும் கொடுத்துக்கலாம். நான் 2.2K கொடுக்கேன். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், இதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பேட்டரி டெக்ஸ்ட் பண்ணணும், அதனால் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். பேட்டரின்னு கொடுத்துக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரின்னு கொடுத்தாச்சு. இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இல்லாமல் 1, 2ன்னு இருக்குது. இப்போ அதுக்கு வேணாலும் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு தேவையான இடத்துல நமக்கு இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 தேவைப்படுது, அதனால் இங்கே ஒன்று, அடுத்து திருப்பி கொண்டு வந்து இங்கே ஒன்று, அடுத்து திருப்பி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது போயிடும். இதை இப்போ டபுள் டேப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கொடுத்து ஈக்குவல் டு அமுக்குனிங்கன்னா பாசிட்டிவ் வந்துடும். இப்போ பாசிட்டிவ் நமக்கு வந்துருச்சு. பாசிட்டிவ் நமக்கு வந்து மேல் பக்கம் இருக்கணும். இப்போ இதில் வந்து நெகட்டிவ் வேணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அவ்வளோதான், சர்க்யூட் டயக்ராம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நமக்கு இதில் எக்ஸ்ட்ரா வேறு எது வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைப்ரரி இருக்குது. எக்ஸ்ட்ரா லைப்ரரி வேணும்னா இந்த லைப்ரரின்ற இதுக்குள்ளே போய் ஆட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி சேவ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன் அமைக்கோங்க.